ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் எஸ்எஸ்எல்சி மார்ச் ஏப்ரல் 2024 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் அவங்களுடைய ஸ்கேன் காப்பி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்சர் ஷீட்டினுடைய ஸ்கேன் காப்பி அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்எல்சி மார்ச் 2024 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் ஷீட் ஸ்கேன் காப்பியை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதிடுங்க. உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேன் காப்பி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்படின்னு. லாங்குவேஜ் 1 பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி இங்கிலீஷ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். பார்ட் 3 சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸோ இல்லை சயின்ஸோ சோஷியல் சயின்ஸோ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஆப்ஷனல் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான கிராண்ட் டோட்டல் நீங்கள் இங்கே டோட்டல் அமௌண்ட்டை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் டோட்டல் போட்டுடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் ஸ்கேன் காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு சப்ஜெக்டாக 2 சப்ஜெக்டாக 3 சப்ஜெக்டாக அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா டு அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரீடோட்டலிங் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் த கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஃபார் ஸ்கேன் காப்பி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரீவேல்யூஷனுக்கும் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் காப்பியை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் அப்ளைனிங் த ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் த கேண்டிடேட் வில் ஹாவ் எ சான்ஸ் டு அப்ளை எய்தர் ஃபார் ரீவேல்யூஷன் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரீடோட்டலிங் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இன் த சப்ஜெக்ட் ஃபார் விச் he or she obtained ஸ்கேன் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணிங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்றதுல உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் புட் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா பேரண்ட் சிக்னேச்சர் இருந்தால் பேரண்ட் சிக்னேச்சர் போட்டுருங்க. நோட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் சப்மிட் த ஃபில்ட் அப்ளிகேஷன் அலாங் வித் த பேமெண்ட் இன் கன்சர்ன் ரெகுலர் கேண்டிடேட்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் இன் எக்ஸாம் சென்டர் ஃப்ரம் 15/5/2024 to 20/5/2024 at 11 AM 5 PM நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம். ஸோ எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 15/5/2024 20/2024 உங்களுடைய ஸ்கூல்ஸ்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லையோ யாரெல்லாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லோரும் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.